ஓட்டு எண்ணிக்கையில ஏதோ தப்பு நடந்திருக்கு. ரைட் அவுட்டிங் பண்ணி ஆகும். வேணாம் தம்பி வேணாம். Let them count uncle. Let them count. எவ்வளவு ஓட்டு வித்தியாசம்பா? 8 ஓட்டு டிஃபரன்ஸ்ங்க. 8 ஓட்டு தானே? அப்ப கண்டிப்பா ரீகவுண்ட் பண்ணுவாங்க. ஐயா நிறுத்துங்க. அவனுக்கு விழுந்ததே 8 ஓட்டு தான். உங்க வீட்லயே 12 ஓட்டு இருக்குல்ல சார்? 8 ஓட்டு தான் வாங்கிருக்கானா? பிளாஸ்டிக் விஷயம் மாட்டிருக்கு. நீங்க அரசியல விட்டே விலக போறீங்களா? பதில் சொல்லுங்க. ஐயோ மாப்ள ரிசல்ட் வந்துச்சு மாப்ள. 3 அறிவு மாப்ள. ஒரு இந்த சம்பவம் மட்டும் 3 அறியரா மாப்ள. பட்ட போட்ட மட்டும் பத்தாது, படிக்கணும், போய் எழுதணும். வாய் பேசுறீல, உனக்கெல்லாம் 3 இல்ல 13 விழுகணும். 13 இல்ல 15 அறிவு மொத்தம். 15 எதுக்கு அந்த பழப்பு? எனக்கு இல்ல உனக்கு. முதல்ல உனக்கு தானே பார்த்தா. Only 10 years. Give me my hand. ஏய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மக்காட்டி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? Only 10 years. குடுநாட்டு. புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. 1000 புடுங்குவேன். நான் மக்களுக்காக போராட எந்த எல்லைக்கும் போவேன். நான் மக்களுக்காக போராட எந்த எல்லைக்கும் போவேன். 15 வருஷம் நீ என்ன புடுங்கி தள்ளிட்ட. 15 வருஷம் நீ என்ன புடுங்கி தள்ளிட்ட. என்ன புடுங்கி தள்ளிட்ட? அறிவுகட்ட முட்டா பயல. இந்த சீட் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்கு. ஏண்டா 15 வருஷமா நீ என்ன புடுங்கின தெரியுமா? திரள்நிதி பிச்சைங்கிற பேர்ல மக்கள்கிட்ட திரள்நிதியை புடுங்கி தின்ன புண்டைங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா? நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். ஏண்டா இப்ப அந்த கச்சை இருக்கிற நாய சோறு மேல பீ அடி வச்சுட்டீங்கடா பட்ட பரதேசி புண்டை. இந்த பிச்சைக்காரன் மாதிரி இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்ட கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. ஏண்டா திரள்நிதிங்கிற பேர்ல மக்கள் ஏமாத்திட்டீங்க. திருட்டு பயிர்களா நீங்கலாம். அடுத்த கட்சியை நீங்க எல்லாம் விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு என்னடா இருக்கிறதுக்கு எச்ச நாயா இல்ல சாக்கா எச்சக்கட பயில. ஓட்டு போட்டேன் சொல்ல மாட்டேன். ஆனா டிவி கேட்க மட்டும் நான் போடல. என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. தலைபேன் எப்படின்னா தளபதிக்கு போடுவான். போட மாட்டாங்க. உண்மையான தலைபேன் வந்து தளபதிக்கு போட மாட்டாங்க. வாய்ப்பே இல்ல. அது தளபதி ரசிகரே சொல்லிக்கிறதுனா. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. யார் நேத்தல ஒரு பொண்ணு எல்லாமே விதி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மக்களோட தலைவிதியவே மாத்த போறவன் நீ. I think you are a man of destiny. நான் நினைக்கிறேன் விஜய் தோக்கணும் அப்படின்னு ஆசைப்படல. விஜய் ஜெயிக்கட்டும். ஒரு தொகுதியா ஜெயிக்கணும். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. திருச்சி கிழக்குலயோ இல்ல எங்கேயோ ஒரு ஜெயிக்கட்டும். ஜெயிச்சு ஒரு சட்டசபைக்கு போகணும். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அவர் சட்டசபைக்கு போனாதான் விஜய் அப்படிங்கிற அந்த நபர் எப்படிப்பட்டவர், அவருடைய அறிவுத்திறன் என்ன, அவருடைய தர்க்க அறிவு என்ன, அவருக்கு எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு, எந்த அளவுக்கு சட்டசபை குறித்த புரிதல் இருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை அவர் பேசுவார் அப்படின்னு தெரிய வரும். சில்வண்டு சிக்கு சிறுத்த சிக்காதுல போடு 10,000 ரூபாய் தரேன்னுச்சு. நான் சொன்னேன் நீ திமுகவுக்கு போடு நான் தரேன். ஏங்க அது வந்து பிறக்காத வீட்டுல இருந்து நம்ம இருக்கிறோம். அது வந்து நம்மள கிண்டல் பண்ணி பாக்குது. விசிலுக்கு போடுன்னு விசில் வந்து ஒரு விவசாயிக்கு அவனால பதில் சொல்ல முடியாது. அவன் அரசியல் படிக்கல. படிக்காதனால அவன் சும்மா வாய்க்கு வந்ததை பேசுறான். பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு இப்ப அவன் போற இடம்லாம் மக்கள் நல்லா இருக்குதா? வீல்ல மாட்டிக்குதுங்க, செத்துடுறானுங்க. அவன் என்ன அரசியல் நடத்துவான் சொல்லு. யாரும் பார்க்கல. இங்க 100 பேர் யாரும் பார்க்கல. வீட்டுக்கு ஒரு ஆள் வாக்களிச்சிருப்பீங்க. ஆமா கரெக்டா 3ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு வீட்டு மொட்டை மாடியோ இந்த வீட்டு வாசலையோ 12 மணிக்கு பென்சில் எடுத்து கரெக்டா
கத்த வர்றோம். அதுலயே நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம 3ஆம் தேதி நைட்டே காமிக்கிறோம். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரம் வாங்கி. இந்த விஷயத்தை எல்லாரும் கண்டிப்பா செய்யுங்க, அதிகமா ஷேர் பண்ணுங்க, அப்பதான் எல்லாத்துக்கும் போய் சேரும். மிஸ்டர் கோடி, நீங்க ரொம்ப ஸ்டூபிடா பேசுறீங்க. 3ஆம் தேதி நைட் 12 மணிக்கு இந்த விஷயம் அதிகமா செய்யறோம். அண்ணனுக்காண்டி ஷேர் பண்ணுங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இப்ப எப்படி விஜயோட கார் ஓட்டுநருக்கு எப்படி அவ்வளவு பெரிய கட்டடமும் ஒரு தொழிற்சாலையும் ஒரு மாலும் வணிக வளாகமும் எப்படி வரும்? அப்பவே இந்த இளைஞர்கள் உடனே யோசிக்கணும்ல, நம்ம தலைவர் தான் நமக்கு பிடிக்குது, ஆனால் இவர் அவங்கள ஊழல்ன்றாரு, டிரைவர் பேர்ல போய் இவ்வளவு சொத்து வச்சிருக்காரு, புஷியானந்த் பேர்ல இவ்வளவு சொத்து இருக்குது, அவங்க இந்த ட்ரிஷாமா பேர்ல அப்ப மக்களுக்கு சேர வேண்டிய அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரி பணத்தை ஏமாத்தி காசா வாங்கி அங்கங்க பினாமி பேர்ல வச்சிருக்க. சாம்பார் ஆப்பு எனக்கு எல்லார் பேர்லயும் சொத்து வச்சிருக்கிறார்ல, ஆனா மனைவி பேர்ல இல்ல, மகன் பேர்ல இல்ல, மகள் பேர்ல இல்ல. அப்ப ஏதோ நடக்குதுன்னு தெரியும்ல. பினாமி வந்தாலே அது ஊழல் தானே. எதுக்கு டிரைவர் பேர்ல ஓட்டுநர் பேர்ல சொத்து வைக்கணும்? கருப்பு பணம் வாங்கி சம்பாதித்தது, வரி ஏய்ப்பு அரசாங்கத்துக்கு செய்தது, அதை மக்களிடம் மறைத்து விட்டு நான் தூயவன் என்றும் மற்ற கட்சிகளை ஊழல்வாதி என்று சொல்லும் பொழுதும் இவர் பொய்காரன்றதையும் நம்ம விளங்கிக்கணும். அவைக்க தலைவர் விஜய், அக்கட்சி நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகிய மூவரையும் கைது செய்ய கோரி சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் பசும்பொன் பாண்டியன் புகார் மனு அளித்துள்ளார். புரியலையே சொல்றேன்ப்பா. சமூக கலாச்சாரத்திற்கு சீர்குலைவு ஏற்படுத்தும் வகையில் தாவேகாவினர் செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க, நிறைய எதிர்கட்சி சொல்றாங்க. மலைக்கு முளைத்த காளான்களுடைய வாழ்நாள் ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஆனா நம்ம கல்லடிப்பட்ட தேனி கூட்டங்களா இருந்தாலும் கலைஞ்சாலும் திரும்ப ஒண்ணு சேருவது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால மலைக்கு முளைத்த காளான்களை பத்தி நம்ம எவ்வளவு நாள் பேசினாலும் ஈசல்களை போல அதோடைய வாழ்நாள் முடிஞ்சதே அது போயிடும். அதோட வாழ்நாள் அதிகபட்சம் 1 நாள் இல்ல 2 நாள். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எத்தனை தொகுதி ஜெயிக்கலாம்னு சொல்றீங்க? நம்மளுடைய டார்கெட் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. ஆனா என்னுடைய மனசுக்குள்ள 234 எப்படி 40க்கு 40 அடிச்சோமோ அதே மாதிரி 234ஐயும் வென்று ஒரு பெரிய சரித்திரம் படைக்கணுங்கிறது நான் நம்புறேன். எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. வேலைக்கு ஆக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு அர்த்தம். கேரியரின் உச்சமா? உங்க உச்சத்துக்கு ஒரு அப்பா இருக்கிறான் தெரியுமா? சீமான் கிருஷ்ணா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம் தைரியமா. எனக்கு என்ன தெரியும்? நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன சொன்னேன்? களஞ்சியம் சொன்னான். கலைஞன் சொன்னா செபாஸ்டியன் சீமான். பிள்ளைக்கு தமிழ் பேர் வைக்கணும்னு கட்டாய சத்தமா வைக்கணும்டா. அவனால நான் நல்ல ஆத்தாள பிறக்கிறவன் வைக்கணும். என்ன இப்போ சீமான் கிறிஸ்தவரா? கிறிஸ்தவர். சீமானுடைய தம்பி பேரு என்ன? ஜேம்ஸ். சீமானுடைய அப்பா பேரு ஜெபஸ்டின் நினைக்கிறேன். அம்மா அண்ணம்மாள். சீமானுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம். ஆமாங்களா? எங்க அப்பாவோட அப்பா பேரு என்னடா கோரசா துப்புறியே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.